ஜீ தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். ஒளிமயமான எதிர்காலம் நிகழ்ச்சி மூலமா ஓம்காரம் பகுதியில் சந்திக்கிறதுல சந்தோஷம். உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணவும், மென்மேலும் வளர்ச்சி பெறவும், ஜாதக ரீதியான சந்தேகங்களுக்கு விடை காணவும் யோக ஆஞ்சநேயர் சக்தி பீடம், அனுமன் உபாசகர் ஜோதிட சிம்மம், திருவல்லிக்கேணி சுவாமி கண்ணன் பட்டாச்சாரியா சப்த ரிஷி வாக்கியம் மூலம் உங்களுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுவார். வணக்கம் சுவாமிஜி. நாராயண. சுவாமிஜி, இன்றைய தினம் எப்படி இருக்கு? என்னென்ன பூஜைகள் நம்ம செய்யலாம்? என்னென்ன ஆன்மீக குறிப்புகள் இருக்குன்னு சொல்லுங்க சுவாமிஜி. ஸ்ரௌதத்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் ஏன சூத்ரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகணசே நமக. வக்ரதுண்ட மகாகாயா சூரியகோடி சமப்பிரபா நிர்விக்னம் குருமே தேவா சர்வகாரேஷு சர்வதாம். யோகப்பட்டன பத்தாங்கம் திரிநேத்திரம் சாந்த விக்கிரகம் தியாயே சமஸ்த தோஷக்னம் வாதாத்மஜமகல்மஷம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். ஜெயந்தி மங்கள அகாளி பத்ரகாளி கபாலினி துர்கா ஷமா சிவா தாத்ரி ஸ்வாகா சொதா நமோஸ்துதே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சாத் பரம் பிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. அஸ்மத் குருபியோ நமக. விகணச மகா குருவே நமக. அனுமன் சுவாமிகள் ஆசிகளுடன் மங்களகரமான மன்மத வருடம் ஆவணி மாதம் 16ஆம் தேதி 2/9/2015 புதன்கிழமையான இன்று பல நல்ல ஆன்மீக தெய்வீக விஷயத்தை பேசலாம். இந்த வாட்டி இப்போ இந்த முறை உங்களுக்கு எல்லாருக்கும் பலன் தரக்கூடிய ஒரு தெய்வீக பொருளை பற்றி பேச போகிறோம். நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ருத்ராட்சம், சாலக்கிராமம், பானலிங்கம் அப்படிலாம் கேட்டு இந்த சங்கை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த சங்கு எப்படிலாம் நமக்கு பலன் தருது, அதில் வலம்புரி சங்குன்னா என்ன, இடம்புரி சங்கு என்ன, அதை நம்ம எப்படி அடையாளம் பார்க்கலாம், அது எந்த விதத்தில் பலன் தரும்ன்றதை பற்றி இப்போ நம்ம பேச போகிறோம். அதை நீங்கள் நேரடியாகவும் பாருங்கள். இப்போ நீங்கள் பார்க்குறது இடம்புரி சங்கு. இப்போ இது வலம்புரி சங்கு. இப்போ உங்களுக்கு நான் இடம்புரி சங்கு வலம்புரி சங்குன்னு காமிச்சோம். இப்போ இது இடம்புரி வலம்புரி எப்படி கண்டுபிடிக்கணும்? ஒரு கடைக்கு போகிறீங்க, ஒரு பூஜா சாமான் வாங்குகிற கடைக்கு போயிட்டோம், பார்க்குறோம் இது வலம்புரியா இடம்புரியா, நல்ல சங்கா எப்படி தெரிஞ்சுக்கிறது? அந்த சங்குலேயும் நல்ல உத்தமமான சங்கா எப்படி தெரிஞ்சுக்கிறது?